بل عجبوا أن جاءهم منذر منهم இன்றைக்கும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? அதாவது தெரியுமா? அதனால்தான் 3 சிலுவை யுத்தம், 3 சிலுவை யுத்தங்களும் அதனால்தான். அதுக்குள்ள போனா விலாவாரியா போகணும். ஆனால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, ஒரு அமீருல் மூமினீன் அவர்களுடைய நடவடிக்கை, அவர்கள் சத்தியத்தின்பால் அந்த மக்களை அழைத்து கொண்டு வருகிறது என்றால் அவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். எதை வச்சு நிகழ்த்துறாங்க? எதை வச்சுங்க? திருமறை குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நடைமுறையும் இல்லையா? அதைத்தானே தன்னுடைய வாழ்வியலாக கொண்டு வாழ்ந்து காட்டினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாம் நம்ம நினைக்கிறோம். அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமா? அப்படி நினைக்கிறோம் என்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் நேசித்தாக வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் தான் நம்மளுடைய வழிகாட்டுதல் என்று முழுமையாக நடந்து காட்ட வேண்டும். நடக்கின்ற போது நம்மை பார்த்தும் சத்தியத்தின்பால் மக்கள் வருவார்கள், சத்தியத்தை நேசிப்பார்கள். இது ஒரு பக்கம். முஸ்லிம்களுக்கான உதவித்தொகை அறிவிக்கப்படுகிறது. முஸ்லிம்களுக்கான இந்த ஒரு காலத்தில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, சாப்பிட்ற சாப்பாடு யாராவது வந்து கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு பள்ளிவாசலில் ஒதுங்கி நின்ற அந்த மக்கள் மஸ்ஜித் நபவியில ஒரு சிறு கூட்டமே உட்கார்ந்து இருக்கும். யாராவது சாப்பாட்டை கூட்டு போக மாட்டாங்களா அப்படி ரசூல்லா கூடயே உட்கார்ந்து இருப்பாங்க. ரசூல்லாவை யாராவது விருந்து கழிச்சாங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, என்னோடு ஒரு 6 பேர் இருக்கிறார்கள், இவர்களையும் இணைத்துக் கொள்கின்றீர்களா, இவங்களுக்கு சாப்பாடு போடுவீங்களான்னு கேட்பாங்க. சாப்பாடு போடுவீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உள்ள நிலை எப்படி மாறுகிறது? கனிமத்து வந்து குமிய ஆரம்பிக்கிறது. போர்ல கிடைக்கின்ற கனிமத்து பொருட்கள் இருக்கிறதே அது குமிய ஆரம்பிக்கிறது. யார்முக்குங்கிற அந்த நாடு, அதே மாதிரி காதிசியா என்று சொல்லக்கூடிய அந்த நாடு, இந்த 2 நாடும் வளமிக்க நாடுகள். இதிலே அந்த போர்ல வெற்றி பெற்ற பின்பு குமியுது செல்வம், கஜானா நிரம்பி வெளியுது. கஜானாவில் இருக்கு, என்ன செய்யறது தெரியல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன செய்யறது? இத எப்படி, இது எப்படி பங்கிட்டு கொடுப்பது என்று உள்ளுக்குள்ள பெரிய டிஸ்கஷன், பயங்கரமான டிஸ்கஷன். உட்கார்ந்து எல்லா நபித்தோழர்களும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் என்ன முடிவு எடுக்கிறாங்க? மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்போம், மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்போம். ஒரு தடவையில் கொடுக்கிறது இல்லை, அது ஒரு தடவையில் கிடையாது, மாசம் மாசம் கொடுப்போம், மாசம் மாசம் அவர்களுக்கு உதவித்தொகையாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று லிஸ்ட் அவுட் பண்ணப்படுகிறது. அதில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தார்கள், மனைவிமார்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். முதல்ல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த மனைவிமார்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட மனைவிமார்களுக்கு 12,000 திர்ஹம்ஸ், 12,000 திர்ஹம்ஸ் அவர்களுக்கு உதவித்தொகையாக அளிக்கப்படுகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா சிறிய தந்தையாக இருக்கின்ற அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 7,000 திர்ஹம்ஸ் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் அவர்கள் இருவர்களுக்கும் 5,000 திர்ஹம்ஸ் அளிக்கப்படுகிறது. பத்ர் போர்ல யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு 6,000 திர்ஹம்ஸ் அளிக்கப்படுகிறது. அதே போல ஹுதைபியாக்கு பின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 4,000 திர்ஹம்ஸ், மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்ற போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 3,000 திர்ஹம்ஸ். அதே மாதிரி யமாமா போர், முஸ்லிமாவை கொலை செய்தார்களே அந்த போர், அதிலே கலந்து கொண்டவர்கள் 3,000 திர்ஹம்ஸ். யாமுக், கதீசியா என்ற இந்த கடைசி இந்த போர்களில் கலந்து கொண்டார்களே அவர்களுக்கு 2,000 திர்ஹம்ஸ், 2,000 திர்ஹம்ஸ். அதே போல இந்த திர்ஹம்ஸ் எல்லாம் எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறது? இஸ்லாத்திலே வந்த படித்தரங்களை வைத்து முடிவு செய்கிறார்கள். அந்த படித்தரங்கள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்னு உமர் அவர்களுக்கு 3,000 திர்ஹம்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஒசாமா அவர்களுக்கு, ஒசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 4,000 திர்ஹம்ஸ் கொடுக்கப்படுது. இதுல ஒரு சின்ன குழப்பம் வருது. இப்னு உமர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். ஒசாமா யார்? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். இவரை விட அவர் கம்மியானவர் தான் குலத்துல, கோத்திரத்துல, என்ன அடிமையினுடைய மகன். ஆனால்
உசாமா அவர்களுக்கு 4000 திரஹம்ஸ் கொடுத்த உடனே இது கொஞ்சம் விவாதமாக நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எதற்காக அவருக்கு கொடுத்தேன் தெரியுமா? அவர் ரசூலுடைய அன்புக்குரியவர், ரசூலோடு நெருக்கமாக இருந்தவர், ரசூலோடு இருந்தவர். அவர் மாத்திரமல்ல, அவருடைய தந்தை ரசூலுடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு இஸ்லாத்திலே வந்தவர்கள், முதலில் வந்தவர்கள், பின்னாடி வந்தவர்கள், அந்த அடிப்படையில அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், உதவித்தொகை கொடுத்து எல்லாம் சுபிச்சமா இருக்கிற அளவுக்கு நாட்டினுடைய செல்வ வளர்ச்சி அல்லாஹ் தந்து விடுகிறான். ஆனால் எப்பவுமே அல்லாஹ் உன்னை கொடுத்தா உன்னை சோதிப்பான். என்ன சோதிச்சுட்டானா, கடுமையான பஞ்சம். அதுக்கு அடுத்து வந்த வருஷங்கள்ல கிபி 640 கடுமையான பஞ்சத்துக்கு உள்ளாக்கப்படுது. எந்த அளவுனா மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, பேரிச்ச பழங்களுடைய இது கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லாம் பாதிக்கப்படுகிறது. மழையற்ற ஒரு சூழல். இதுல என்ன செய்யறாங்க? அதான் சொல்றேன், நெய் கிடைக்கல, வெண்ணெய் கிடைக்கல, மாமிசங்கள் கிடைக்கல, சந்தையில் எதுவுமே கிடைக்கல, அந்த அளவுக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் உடனடியாக என்ன செய்யறாங்க? இப்ப இறக்குமதி செய்யப்படுகிறது, ஏற்றுமதி செய்யப்படுகிறலாம். இப்போ சொல்லப்படுது, அரிசி எங்கடா இருந்து வருது? அது இது பாகிஸ்தான்ல உள்ள பஞ்சாப்ல இருந்து வருது, சீனி எங்கடா இருந்து வருது? பாகிஸ்தான்ல இருந்து வருது இறக்குமதிங்கிறானே. இத தான் சொந்த நாட்டுக்குள்ளேயே அவர் இறக்குமதி செய்கிறார். எந்த அளவுக்கு ஆர்டர் போடுறார் எல்லா கவர்னருக்குன்னா, சிரியா, எகிப்து, ஈராக் எல்லா கவர்னருக்கு ஆர்டர் பாஸ் பண்றார். என்ன ஆர்டர் பாஸ் பண்றாரு? உங்க நாட்டில் இருக்கின்ற உபரியாக இருக்கின்ற உணவுப் பொருட்கள் அத்தனையும் மதீனாக்கு அனுப்பி வைக்கப்படட்டும். முதல் ரேஷன், உலகத்திலே முதல் ரேஷன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் ரேஷன் எல்லா குடும்பங்களுக்கும் பங்கீடு, பங்கீட்டு அளவு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ரேஷன் கடைன்னு சொல்றோம் இல்லையா? இந்த ரேஷன் சிஸ்டத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து உணவுப் பொருட்கள் கொடுக்கப்பட்டது. தான் வீட்டுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? என் வீட்டுக்கு வெண்ணெய், எண்ணெய், பொரியல், மாமிசம் இது எதுவும் கூடாது. நீ எனக்கு உணவு, எனக்கு பசியை அடக்குவதற்கு உணவு மட்டும் கிடைத்தால் போதும். அந்த அளவுக்கு தான் உணவு. ஒரு தடவை மகனார் அவர்கள், இப்னு உமர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நல்ல மாமிசம் கிடைக்குது, அதை எடுத்துட்டு வந்து நல்லா உமர்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. உமர்லாம் நல்லா சாப்பிடக்கூடிய மனுஷனாச்சு அப்படின்னு பொறிச்சு கிரிச்சு கொண்டு வந்து அவர் கொடுக்கிறார். கொடுத்தவனும் கட்டும் கோபம், நீ எப்படி இதை கொண்டு வரலாம்? என் மக்கள் பஞ்சத்தில் இருக்கிறான், எனக்கு இப்படிப்பட்ட உணவா? இப்படிப்பட்ட ஆட்சியாளருங்க. மக்கள் செத்தாலும் பரவாயில்லைன்னு ஏசி ரூம்ல உட்காந்து நல்லா திங்கிறானுங்க. நம்ம ஆட்சியாளர்கள் எங்க லைட்டா தலை வலிச்சா போதும் அமெரிக்காவில் போய் தான் ஊசி போட்டு வர்றான், நம்ம ஆளு பிரிட்டிஷில் போய் தான் பின்னாடி ஊசி போடுறாங்கிறான். என்னென்னு கேட்டால் கொஞ்சம் லைட்டாக இங்கே தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கொடநாட்டில் போய் தான் இழுத்து வச்சு கட்ட வேண்டியது இருக்கு. இப்படி நம்ம நாட்டில் நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்குது. ஆனா எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர், தனக்கு சாப்பாடு தேவையில்லை, என் மக்களுக்கு சாப்பாடு இல்லை என்றால் எனக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் வேணும். அதனால தானங்க இத்தனை வருடங்கள் கழிந்த பின்பும் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இத்தனை வருடங்கள் சென்ற பின்பும் ஒரு சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் கிடைக்க போகிறது. அந்த நிலைமையில காந்தி சொல்றாரு, அவருடைய ஆட்சி தான் இங்கே வரணுங்கிறார். அவருடைய ஆட்சி போன்ற ஒரு ஆட்சி தான் இங்கே வரணுங்கிறார். இது ஒரு பக்கம். அது அரசு எல்லாத்தையுமே வந்து இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க? பஞ்சம் பிழைக்க வந்தாங்கல்ல, பல நாட்டில இருந்து வந்தவங்க அத்தனை பேருக்கும் கவர்மெண்ட்ல இருந்து சாப்பாடு, கவர்மெண்ட்ல இருந்து சமைச்சு அந்த அகதிகளுக்கு அத்தனைக்கு பேருக்கும் கிட்டத்தட்ட 40,000 பேர்கள் தினம் உணவு அவங்களுக்கு அரசு சமைச்சு கொடுக்கும். கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ்.
என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. அரசே சமைச்சு கொடுக்கும் அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக. இது அது மாத்திரம் இல்ல, இரவுல நகர்வலம் வருகிறார். என்னடா நகர்வலம்? மற்ற நகர்வலத்தை வேற பக்கம் இருக்கட்டும், இந்த நகர்வலம் என்னன்னா ரேஷன் பொருள் ஒழுங்கா போய் சேருதா? நம்மள மாதிரி 4 அதிகாரி இருப்பான்ல இங்க இருக்கிற மாதிரி, அவன் பாட்டில் வீட்டுக்கு தட்டி விட்டுட்டு அதை வெளியில விற்க சொல்லிவிட்டு இங்கே இருந்து ரேஷன் அரிசி எங்க போகுது? கேரளாவுக்கு போகுது. என்னடா கேரளாவில் போனா இந்த ரேஷன் அரிசி, நம்ம இலவசமா கிடைக்கிற இந்த ரேஷன் அரிசி கேரளாவில் கிலோ 5 ரூபாயாம். கிலோ 5 ரூபாய் இங்கேருந்து அங்க கடத்துறான். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா? அவர் ஆட்சியாளர், அவரே போறாரு, அவரே நகர்வலம் போறார். எல்லா ரேஷன் பொருளும் ஒழுங்கா கிடைச்சிருக்கா, வீடுகளுக்கு எல்லாம் உணவுப் பொருட்கள் சரியாக வந்து சேர்ந்து விட்டதா என்பதை ஆய்வு செய்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிலால் பின் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவுல என்னன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உமரிடம் சொல்லி ஒரு செய்தியை கனவில் சொல்வதாக சொல்லுகிறார். என்ன செய்தின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கத்தில் உமர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார், மிக உறுதியாக இருக்கிறார். உமரிடம் சொல்லுங்கள், மார்க்கத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார், அதுல எந்த டவுட்டும் இல்லை. சோதனை காலகட்டத்தில் இன்னும் உறுதியாக இருக்க சொல்லுங்க, இன்னும் உறுதியாக இருக்க சொல்லுங்க. இது உமர் அல்லாஹ்ட்ட வருது. உமர் அல்லாஹ் பார்க்கிறவங்க அத்தனை பேரும் கேட்கிறாங்க, நான் ஏதாவது குறை வச்சுட்டேனா, நான் ஏதாவது குறை வச்சுட்டேனா, நான் ஏதாவது குறை வச்சுட்டேனா, நான் ஏதாவது என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன் பாருங்க, இது பெரிய சோதனையாக தென்படுகிறது. அப்படிங்கிறப்போ ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொல்கிறார்கள், அந்த கனவு சொல்வது என்பது இன்னும் நீங்கள் தெளிவாக மார்க்கத்தில் உறுதியாக இருக்க சொல்லுது. உங்களை தப்பு சொல்லல அந்த கனவு. அந்த கனவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மார்க்கத்தில் இன்னும் உறுதியாக இருங்க. இப்போ ஒரு டவுட் வரும், கனவுல ரசூலுல்லாஹ்வை பார்த்ததா இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு அலைவாங்க. இவங்க யார் நேரில் பார்த்தார்களோ அவர்கள் தான் கனவிலும் பார்க்க முடியும் ரசூலுல்லாஹ். இல்ல நமக்கு யாருக்கு ரசூலுல்லாஹ் தெரியுமா? உங்களுக்கு கனவுல யாரா வந்தா நான் ரசூல் என்று சொல்லிவிட்டால் ரசூலுல்லாஹ் ஆயிட போதா? கிடையவே கிடையாது. அவங்க மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்க. அந்த நபித்தோழர்கள் அவர்கள் பார்த்த கனவு ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு சொன்னா நம்பலாம், வேற எவன் சொன்னாலும் நம்பிடாதீங்க. எவ்வளவு பெரிய முல்லா சொன்னாலும், எவ்வளவு பெரிய குல்லா போட்டவர் சொன்னாலும், எவ்வளவு பெரிய தாடி வச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய டர்பன் கட்டி இருந்தாலும் சரிதான், நம்பிடாதீங்க. அதுக்கு ஆதாரமே இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இந்த ஹதீஸுக்கு அவர் அந்த கனவுக்கு என்ன சொல்லுகிறாங்க, ஒரு நபித்தோழர் எழுந்து சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் இறைவனை நெருங்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மழைக்காக இறைவனிடம் துஆ செய்யுங்க, மலை தொழுகை நடத்துங்க, நீங்க மலை தொழுகைக்கு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டேட் குறித்து மலை தொழுகைக்கு ஆர்டர் பண்றார். எல்லோரும் நகரில் உள்ள அத்தனை மக்களும் கூடி நின்று மலை தொழுகைக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை செய்த பின்பு அந்த மக்கள் மத்தியிலே உரையும் நிகழ்த்துகிறார். அந்த உரை நிகழ்த்துகின்ற போது அவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு. அது பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்க சொல்கிறார். யா அல்லாஹ், உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னுடமே உதவி செய்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மீது கருணை பொழிவாயாக, எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக என்று ஒரு துவாவை முன்வைக்கிறார். முன்வைத்தோம்னா ஒரு வார காலத்துக்குள்ள மழை பொழிகிறது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் மழை என்ன ஓடுற அளவுக்கு, வெள்ளம் ஓடுகின்ற அளவுக்கு அல்லாஹ் அந்த மலையை பொழிவிக்கிறான் என்பதை பார்க்கிறோம். சோதனை வர்றப்ப எங்க போய் நிக்கணும்? அல்லாட்ட போய் நிக்கணும். சோதனை வந்தா தான் நம்ம கடங்காரன் வீட்டில் போய் நிற்கிறோம். சோதனை வந்தா தான் எவன்டா ரூபா தருவான், 1 லட்ச ரூபா தருவானா, 2 லட்ச ரூபா தருவானா அப்படின்னு போய் நிற்கிறோம். ஆனா சோதனை வரப்ப யார்கிட்ட நிக்கணும்? யா அல்லாஹ், இதை விட்டு நீக்கக்கூடிய சக்தி உன்னிடம் இருக்கிறார். கேட்க வேணாமா? ஈமானுடைய வழி எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், நீ இஸ்லாம் தான் உன்னுடைய மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டால் நீ தெளிவாக இரு. உன்னுடைய செருப்பினுடைய வார் அறுக்கப்படும், அந்த வார் அருந்தால் கூட என் இறைவன் தான் எனக்கு தருவான் என்று நினை. அந்த அளவுக்கு ஈமான் இருக்கு. ஈமானுடைய நிலை அந்த அளவுக்கு இருந்தாக வேண்டும். இருக்குதா? சின்ன சின்ன சோதனைகள் விருண்டோடி விடுகிறோமே, ஒரு சாதாரண பேச்சு நம்மளை தடுமாற வைத்து விடுகிறது. ஒருத்தருக்குள்
போட்டி போட்டுக் கொள்கிறோமே, மன்னித்தல் என்பது இல்லாமல் ஆக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு சோதனையாக ஆக்கப்பட்டு அவருக்கு முன்வைக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா கவர்னர் நியமிக்கிறார். கவர்னர் நியமனம்ங்கிறதுங்க இப்ப உள்ள நீங்க பாக்குற காட்சிகள், இன்னைக்கு பாக்குற அரசியல் செட்டப்ல கவர்னர் நியமனம்லாம் நீங்க பாக்குறீங்க. ஆனா அந்த காலத்துல அவர் அற்புதமா ஒரு ஆட்சி தலைவன், அவருக்கு கீழ் அடுக்கடுக்கான ஆட்சி முறை, அடுக்கடுக்கான ஆட்சி முறை, கவர்னர்களை நியமிக்கிறாங்க. நியமிக்கிறப்ப எப்படிப்பட்ட கவர்னர் நியமிக்கிறாங்க? உத்தர கூப்பிடுறாங்க, கவர்னரா வாங்க, நல்ல மனுஷனா தெரிகிறாரு, உட்கார சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எழுதுறதுக்காக தன்னுடைய தலைமை கழக செயலாளர்கிட்ட எழுத சொல்லிட்டு இருக்காங்க. எழுத சொல்லிட்டு இருக்கிறப்போ உமர் ரலியல்லாஹு மடியில வந்து அவருடைய மகனார், இரண்டாவது மகனார் வர்றார். அதை அவன் அப்படியே பாசமா தூக்கி மடியில வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டோன்னா அவர் கவர்னர் சொல்றாரு, கவர்னராக நியமிக்கப்பட போறவர் சொல்றாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களே, அமீருல் முஃமினீனே, உங்ககிட்ட இவ்வளவு பாசமா வந்து பிள்ளைங்க அன்பா வந்து உட்காருது, என் புள்ள என்ன பார்த்தாலும் பயந்து ஓடிடும், என் புள்ள என்ன பார்த்தா பயந்து ஓடிடும். இவர் நிப்பாட்டு எழுதுறதுன்ட்டு காரியதரிசிட்ட என்ன சொல்றாங்க, செக்ரட்டரிட்ட என்ன சொல்றாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கிறார். ஏன் கேன்சல் பண்ணணும்? உன் புள்ளையே உன்னை பார்த்து பயந்து ஓடுனா மக்கள் என்ன நிலைமை? அப்ப பதவியை கொடுத்தா சரி வராது, கேன்சல், போ, ஓடிப்போ அப்படிங்கிறார். இது இந்த மாதிரி முர்லாத்தான் இதை பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், ரொம்ப அற்புதமான மனிதர், படிக்க படிக்க அவ்வளவு இதா இருக்கு. அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவங்கள அந்த பதவிக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா முக்கியமான இடம், முக்கியமான இடமா இருக்கனால முக்கியமான இடங்களுக்கு முக்கியமான ஆட்களை தான் பதவிக்கு கொடுக்கணும். கூஃபாங்கிற ஏரியா, கூஃபாங்கிற ஏரியா, இந்த ஏரியாங்கிறப்ப அது முக்கியமான பிளேஸ். அதுக்கு இப்னு உமர், அதாவது உமர் ரலியல்லாஹு மகனாரை வந்து எல்லாம் சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. கோவம் வந்துடும், கோவம் வந்துடும். என் மகனை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தேன் என்று நாளைக்கு மறுமையில் என்னை குற்றம் சாட்டவா, நாளைக்கு அந்த பிடி இருகவா, நான் அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லவா? என்னுடைய வாரிசுதாரிகள் எந்த பட்டத்துக்கு வரமாட்டாங்க, வாரிசுதாரிகள் எந்த பட்டத்துக்கு வரமாட்டாங்க, அடிச்சு சொல்றாங்க, வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹிம்ஸ்ங்கிற ஏரியா, அந்த ஹிம்ஸ்ங்கிற ஏரியா கவர்னர் நியமிக்கணும். அந்த ஏரியாவுக்கு வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நீங்க உங்களை தான் நியமிக்கலாம் நினைக்கிறேன், நீங்க தான் சரியா இருப்பீங்க, ஏன்னா நம்ம அறிவில் சிறந்தவர்கள். இப்னு உமரும் இப்னு அப்பாஸும் போட்டி போட்டுக்கொண்டு குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் போட்டி போடுகின்ற அளவுக்கு அறிவில் சிறந்தவர்கள். இப்னு அப்பாஸை கூப்பிட்டு நீங்க தான் சரியான ஆளா இருப்பீங்க, அதனால நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு, நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசு, அந்த குடும்பத்திலிருந்து வர்றீங்க, அந்த மமதை, அந்த எண்ணம் இந்த கவர்னராக இருக்கின்ற போது உங்கள்கிட்ட வந்துடுமோன்னு நான் யோசிக்கிறேன். அப்படி ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட வந்துடுமோன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு உடனே இப்னு ஒரு டக்குன்னு அடிக்கிறாரு பாருங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு பயம் வந்து விட்டது என்றால் அந்த பயம் இருக்கின்ற போது அந்த பொறுப்பை என்னிடம் தரக்கூடாது, அவர் மறுக்கிறார். அப்படி ஒரு பயம் இருக்கு அவங்கள்ட்ட, அப்படின்னா அந்த பொறுப்பை என்கிட்ட தராதீங்க. உங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் நேர்மையாக யாரை நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவரிடம் இந்த பொறுப்பை கொடுங்கள். அவர் கேட்கிறாரு, சரி நீங்க மறுத்துட்டீங்க, நான் யார்கிட்ட கொடுக்கன்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட சரி நீங்க மறுத்துட்டிய, வேற யார்கிட்ட கொடுக்கனா அப்படிங்கிறப்ப, நல்ல ஆட்சியாளர்கள் என்றால் அவர்கள் மத்தியில், உங்கள் மத்தியில் உங்க மனசுல பயம் வரக்கூடாது, அவர்கள் குர்ஆனிய ஹதீஸை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்கள்ங்கிறாங்க. இது ஃபுல்லா நடக்குது. இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிர்வாகத்தையும் ரொம்ப அலக்கலக்காக்குறாங்க, தனித்தனியா பிரிக்கிறாங்க. நிர்வாகத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. அரபியாவையே ரெண்டா பிரிச்சாங்க, மக்கா ஒரு ஏரியா, மதீனா ஒரு ஏரியா. ஈராக்கை ரெண்டா பிரிக்கிறாங்க, பசரா ஒரு ஏரியா, பசராவும் கூஃபாவும் ஒரு ஏரியா, டைக்ரிஸ் ஈப்டிஸ் நதிக்கு இடையில இருக்கிற ஜெசீரா என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம், அது தனி ஏரியா, ரெண்டா பிரிக்கிறாங்க. பாலஸ்தீனத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க, ஐலா ரம்லா, ரம்லா இன்றைக்கு இருக்கு, ஐலா ரம்லா என்று ரெண்டாக பிரிக்கிறார்கள். பாரசீகம் அதே போல மூன்றாக பிரிக்கப்படுகிறது, அந்த குரேசான், அஜர்பைஜான், த ஃபார்ஸ்.
கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம் நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள் புத்த புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். Bismillahirrahmanirrahim. Qaf wal Qur'anil Majid. Bal ajibu an ja'ahum munzirun minhum faqala al-kafirun. என்று சொல்லக்கூடிய 3 ஏரியா பிரிக்கப்படுகிறது. இப்படி எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. பாரசீகம் மட்டும் 47 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. மாவட்டம் இப்பதான் பிரிச்சான். நம்ம நாட்டிலேயே பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் மாவட்டம் பிரிவினே. முதல்ல மாவட்டம் கிடையாது. மாவட்ட பிரிவுகளை உண்டாக்கி அந்த மாவட்டங்களை கொண்டு வர்றாங்க. அதே போல ஒட்டுமொத்தமாக 100க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்படுறது இது எல்லாத்தையும் விட ஆட்சி செட்டப்பை கொண்டு வர்றாரு கவர்னர் அல்லது வலி. அவர்களுக்கு கீழே யார் யார் வருவாங்கன்னு பாருங்க. ஒரு கவர்னர் இருப்பார், அதுக்கு பின்பு கத்தீப். கத்தீப் யாரான்னு பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளர். கத்தீப் அல் திவான் ராணுவ செயலாளர். அப்புறம் பாத்தீங்கன்னா சாகிப் அல் கர்ஜி, இவர் யாரானா வருவாய்த்துறை அதிகாரி. வருவாய்த்துறை அதிகாரி இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்லாம் உருவாக்கி இருக்காரு அந்த காலத்திலேயே. எப்படி பாருங்க, ராணுவ இது இருந்திருக்குது, இன்கம் டேக்ஸ் இருந்திருக்குது. அது மாத்திரம் இல்ல, சாகிப் அல் அஹ்தாத் அப்படின்னு சொன்னா யாரான்னு பார்த்தா இவர் தான் போலீஸ் அதிகாரி. போலீஸ் துறை தனியாக பிரிக்கப்படுது. மாவட்டத்துக்கு போலீஸ் துறை தனியாக பிரிக்கப்பட்டு போலீஸ் உயர் அதிகாரி. அதே மாதிரி ஷாகிப் அல் பைத்துல் மால் கருவூலக அதிகாரி, இவர் தனியாக பிரிக்கப்படுறார். அப்புறம் யாரா நம்ம சொல்லுவோம்ல காஜி. காஜி சொன்னாரா பரப்பத்துட்டாரா காஜி. காஜிக்கு மட்டும் எப்ப யாவும் வரும் நம்ம காஜின்னா எப்படா ரமலான் பேர பிறக்குது இல்லைன்னா பெருநாள் பேர பிறக்குது. இந்த 2 பேரைக்கும் காஜி யாவத்தில் வருவார். அந்த காசி இருக்கார்ல டவுன் காசி, அது காஜிங்கிறதே நீதிபதி. காஜினா நீதிபதினு அர்த்தம். அதே போல அவர் தான் தலைமை நீதிபதி. அந்த காஜிங்கிற ஒரு பொறுப்பை உருவாக்குகிறார்கள். இது போக அந்த காஜி கிட்ட என்ன தனிப்பட்ட முறையில் என்னென்ன வரும்னா தனி சிறப்பு, ராணுவம், இதெல்லாம் அவர் கட்டுப்பாடு கீழே வரும். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நிர்வாக செட்டப்பு, எப்படிப்பட்ட அற்புதம் பாருங்க. அதே போல கவர்னர்களை நியமிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சிரியாவில் அபூபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுக்கு பின்னாடி யஸீத் பின் அபுசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுக்கு பின்னாடி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எகிப்துல வந்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கூஃபாவுல வந்து சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பஸ்ராவுல வந்து உத்பா பின் ஹஸ்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதுக்கு மக்காவுல வந்து பாத்தீங்கன்னா இத்தாத் பின் உஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே மாதிரி ஜெசீராவுல பாத்தீங்களா ஐத் பின் கனம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவ்வளவு பேரு கவர்னராக நியமிக்கப்பட்டு தனித்தனி ஆட்சி அதிகாரம் தனித்தனியாக கொடுக்கப்படுகிறது. ஒன்றிணைக்கப்பட்ட அவர் தான் இவர். அதே மாதிரி மாவட்டங்கள் வந்து 2 சிறப்பு பிரதிநிதிகள் ஆக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 2 சிறப்பு பிரதிநிதிங்க. ஒருத்தர் வந்து யாரான்னு பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து நம்ம லெவல்ல சொன்னா மாவட்ட ஆட்சியாளர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அது ஆமில் என்று பேர். அதுக்கு வந்து தனி சிறப்பு மற்றும் பொது நிர்வாகம் அவர் கையில வருமா.
அதே மாதிரி காலி வந்து யாரானா நீதித்துறை, மற்ற நிர்வாகம் இன்னொருத்தட்ட வரும். 2 சிறப்பு அதிகாரிகள், 2 நிர்வாகம் கொடுக்கப்படுகிறது. அதே போல இவங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்றாரு. யாராவது கதவை மூடி வச்சிங்க, ஆபீஸ் கதவை, மக்கள் வர்றதுக்கெல்லாம் இது பண்ணி சாத்தி வச்சுக்கிட்டு கூப்பிட்டேன் கொன்னுட்டேன் அப்படிங்கிற ஆர்டர். நான் சும்மா சொல்லல, ஆர்டரா பாஸ் பண்றாரு. யாரும் பூட்டக்கூடாது, யாரும் வந்து ஆபீஸை மூடி வைக்க கூடாது, மக்கள் வருவது இலகுவாக இருக்கணும், மக்கள்கிட்ட வந்து பெரிய பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது போக அதிகாரிகள் கிட்ட உறுதிமொழி வாங்குறாங்க. என்னன்னா துருக்கி குதிரை இருக்குல்ல, துருக்கி குதிரை தான் பெரிய குதிரை, நல்லா வாட்ட சட்டமா இருக்கும். அந்த மாதிரி குதிரையில டங்கு 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 டங்குலாம் போற விளையாட்டுலாம் வச்சுக்கிறாங்க. ஏதோ பிரயாணம்னா பரவாயில்லாத குதிரையில போ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழகான உடை உடுத்திக்கெல்லாம் போகக்கூடாது. அழகான உடை அப்படி ஜம்முன்னு போட்டுக்கிட்டு அப்படி போற அந்த விளையாட்டுலாம் வச்சுக்கிற கூடாது. மிருதுவான மாவை கொண்டு பிசைஞ்சி அது மூலியமா சாப்பாடு அப்படித்தான் சாப்பிடணும். நல்ல மாவு, நல்ல பொரிச்ச கறி அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. யார் அதிகாரிகளுக்கு இந்த ஆள் படுத்துற பாட பாருங்க. நம்ம அதிகாரி சொன்னா இருப்பானா? அவன் ஓடி போயிடுவான் இப்போ உள்ள அதிகாரி. அந்த மாதிரி அதே மாதிரி வாயில் காப்போன்னு இருக்கக்கூடாது. இந்த வாசலை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு வரவா வரமாட்டேனா, இருக்கிறவா இருக்க மாட்டேனா, இன் ஆர் நாட், அவுட் ஆர் நாட் அப்படின்லாம் கூடாது. கொண்டுவிடேன். யாரும் வாயில் காப்பன்னு இருக்கக்கூடாது. நேர சலான் சொல்லிட்டு உள்ள வரலாம், சலான் சொல்லிட்டு பதில் சொல்லணும், அவ்வளவுதான். இது எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் இதை வந்து சொல்றாங்க. அதே மாதிரி நீதியை தாமதப்படுத்தக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு பாருங்க, நீதி தான் தாமதப்படுத்தப்படுது. 21 வருஷமா வழக்கு நடக்குது. இன்னைக்கு வரையிலும் போவாங்களா இல்லையா, வருவாங்களா வரமாட்டாங்களா, இருக்குமா நடக்குமா, உள்ள போயினா 2 வருஷமா 4 வருஷமா தெரியலையே அப்படின்ட்டு இன்னைக்கு பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. 21 வருஷமா ஒரு வழக்கு நடக்குது. அதுலயும் சொல்ல போனா பாபரி மசூதி வழக்கு கிட்டத்தட்ட 63 வருஷமா நடக்குது. 63 வருஷமா ஒரு வழக்கு நடக்குது. இன்னைக்கு வரலும் தீர்ப்பு கிடையாது. ஆனால் அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு இவங்க சொல்லுவானுங்க பெருசா, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிமா, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிமாங்க. இவங்க சொல்றாங்க நீதியை தாமதப்படுத்தவே கூடாதுடா, நீதியை உடனே செய்யுங்க. அதே மாதிரி மாகாண பணி விவரங்கள் அத்தனையும் உடனடியாக தலைமைக்கு தெரியப்படுத்தப்படணும். நீதிபதியை புகழ்ற வேலைலாம் வச்சுக்கூடாது. மை லார்ட், என்ன மை லார்டு, மனுஷன் தானே அவனு, அப்புறம் என்ன மை லார்ட், அதெல்லாம் கூடாது. சரிதான், அந்த புகழ்ற வேலைலாம் கிடையாது. ஏன்னா வழக்கு, இந்த வழக்கு என்னன்னு பைசல் பண்ணு, அவ்வளவுதான். இந்த லாடு கீடு நீங்க உங்களை மாதிரி உண்டா அப்படிலாம் புகழ்றது கூடாது. இது எல்லாத்தையும் எங்கெல்லாம் பஞ்சாயத்து வருமோ அதையெல்லாம் தடை போடுறாரு பாருங்க. எங்கெல்லாம் மனுஷன் அப்படி ஆடுவானா எந்திரிச்சு நின்று அங்கெல்லாம் தடை போடுறாரு. சட்டத்தின் கீழ் செயல்பட்டவைக்கு மட்டும் அனுமதி கொடுக்கணும். சட்டத்தின் கீழே எது செயல்பட்டாலும் அதுக்கு போய் தடை விதிக்க கூடாது, அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இதையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்றாரு. மக்கள் விருப்பம் அறியப்பட்டு அது நடைமுறைப்படுத்த வேண்டும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாரு, நீனா இது பண்ணாத, மக்களுக்கு தேவையானதை நடைமுறைப்படுத்து என்று இதையெல்லாம் சொல்லுகிறார். இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பண்றாரு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, எப்படி குர்ஆனை அவர் எடுத்துக்கொண்டு பாதுகாத்தாரோ, அந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பதில் எவ்வளவு முயற்சி செய்து அது தொகுக்கப்பட்டதுக்கு பின்பு அப்புறம் அரபி பாடசாலைகளை ஆரம்பித்து அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பணியை செய்தார்களோ, அதே போன்று ஒன்றை நபிமொழி அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ரீதியிலையும் அந்த நபிமொழியிலிருந்து சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ரீதியில ஹதீஸுக்கு என்ற தனி துறையை நியமிச்சாங்க. தனியாக ஒரு துறை, அதுக்கு வந்து நபிமொழிகள் யார் கொண்டு வந்து அறிவிச்சாலும் சரி சாட்சியம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நபிமொழி யார் கொண்டு வந்தாலும் சரி அந்த நபிமொழிக்கு சாட்சியம் வேண்டும். அதே மாதிரி பொது அறிவுக்கு ஒத்த குர்ஆனுடைய கூற்றுக்கு ஏற்ப அவர்களுடைய விஷயங்கள் இருக்கிறதா, அந்த நபிமொழி இருக்கிறதா என்று ஆய்வு செய்வதற்கு தனியாக கமிட்டி, அப்பிரச்சனைகளை குறித்து தீர்ப்பு அளிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் விட ஹதீஸுடைய அந்த பெரும் தொகுப்பு இருக்குல்ல, அதை பெருசா தொகுக்க ஆரம்பிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். தொகுத்துட்டு மாகாண அதிகாரிகள் அத்தனை பேரும் ஹதீஸை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை பயிற்சிப்பதற்காக பயிற்சியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அது போக உமர் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸை 2ஆ பிரிச்சாங்க, 2 வகையா பிரிச்சாங்க. ஒன்று வந்து மார்க்கம், நல்லொழுக்கம், சமூகம் சார்ந்த விஷயங்கள். இவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹியை யார் எழுதி கொண்டிருந்தார்களோ அவர்கள் மூலியமாக மட்டும் தொகுக்கப்பட்டது.